வணங்கி இந்த கழகத்தை காத்துக் கொண்டிருக்கும் காவல் தெய்வம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேரறிஞர் அண்ணாவின் வழியில் கழகத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் பின்னாளில் உங்களால் நம்மை ஆளப்போகும் எந்நாளும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த எனக்கு வழிவகை செய்த இந்த கண்டன உரையை எனக்கு இங்க குரலை பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பளித்த தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா குட்டியப்பா அவர்களையும் வணங்கி என்னோட கண்டன குரலை பதிவு செய்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநில கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, நகர கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, கிளைக்கழக நிர்வாகிகளே, வார்டு கழக எல்லாமே இந்த திமுக ஆட்சியில தான் நடக்கும். இந்த பெண்களோட பாதுகாப்பு வந்து எப்பவுமே இந்த திமுக ஆட்சியில வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் சொன்னாரு, என்னைக்கு ஒரு பெண்ணை தனியா ரோட்ல வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம நடக்க முடியுதோ அன்னைக்குதான் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சா நைட்டில பகல்ல கூட யாருமே இந்த ரோட்ல நடக்க முடியாத நிலைமை தான் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு நான் கிளம்பிட்டு இருக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, நீ கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போற கூட 2 பேரை வச்சுக்கோன்னுறாங்க. ஏன்னு கேட்டப்போ, இல்ல பெண்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்ல, நீ கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போகும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. ஆனா நான் சொன்னேன், நான் திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போல, நான் அதிமுக நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன். என்னோட பழைய சகோதரர்கள் எனக்கு துணையா இருப்பாங்க, எனக்கு அந்த இடத்துல எதுவுமே ஆகாதுன்னு சொன்னேன். அந்த ஒரு பாதுகாப்பையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கறது வந்து என்னோட கழக தோழர்கள் தான். அண்ணா வழியில நடப்போம், அண்ணா வழியில நடப்போம்னு சொல்லி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறதுனாலதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பிச்சாரு. ஆனா என்னைக்கு இந்த தீய சக்தி திமுக கருணாநிதி உள்ள பூந்தாரோ அன்னைக்கே அந்த கட்சியில இருந்து கடமையும் போச்சு, கண்ணியமும் போச்சு, கட்டுப்பாடு போச்சு. சமீபத்துல பெண்களையும் மதத்தையும் இழிவுபடுத்துற விதமா அமைச்சர் பொன்முடி பேசுறதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இங்க இருக்க சகோதரிகள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. சகோதரிகளை விடுங்க, இங்க இருக்க சகோதரர்களால இப்போ அத ஒரு மைக்ல பேசினா உங்களால காது கொடுத்து கேட்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு ஆபாசமான பேச்சு. இப்படி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் வந்து இப்படி ஒரு வார்த்தைகளால பேசப்படுத்தக்கூடிய இந்த விடியா அமைச்சர் பொன்முடியை கண்டிக்கின்ற வகையில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக மகளிர் அணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இருந்தாலும் இங்கே ஆர்ப்பாட்டம் ஆகவே 10 நிமிடங்களில் முடிக்க வேண்டும் என்ற தலைமை மாவட்ட பேச்சாளருடைய மாநில பேச்சாளருடைய கட்டளையை ஏற்று நான் சார்ந்திருக்கின்ற அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாநில துணை செயலாளர் எங்களின் வழிகாட்டி பாசமிகு அண்ணாச்சி கந்தசாமி பாண்டியன் அவர்களையும் அண்ணன் மண்டல செயலாளர் ராமையா அவர்களையும் எங்களோடு வந்திருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கத்துடைய 20க்கு உட்பட்ட நிர்வாகிகளையும் வரவேற்று சிறப்புரை மறைவீர் பொருளும் இன்பமும் அறத்து வெளிப்படுவும் தோற்றம் போல மாயா துண்டா கண்ணா தமிழக அரசு கூட்டுணர்ந்து மேல்வரையிலும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதே படை என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு இலக்கணமாக பெருமொழிக்கு இலக்கணமாக பாய் வீட்டுக்கு இமையொட்டாமல் மாறுபடாட்டுகின்ற வீரர் கூட்டம் எங்க அது இங்கே புளியங்குடியில் திரண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக சார்பணி செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர் பெருமக்களே, நகர கழக செயலாளர் பெருமக்களே, பேரூர் கழக செயலாளர் பெருமக்களே, கிளைக்கழக செயலாளர் இது புளியங்குடி வந்து எப்படி கேட்டீங்கன்னா தென்னகத்தின் பிரைமரி ஆக்ஸ்போர்டு நம்ம பாளையங்கோட்டையை தான் சொல்லுவோம் ஆக்ஸ்போர்டு. இங்க வந்து தொடக்க கல்வி 33 வார்டு இருக்குன்னா 99 மேல்நிலை பள்ளிகள் தொடக்க பள்ளி வச்சிடும். அறிவு சார்ந்த பகுதி மக்கள் சற்று சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஐயா அரசு எப்படி மக்களுக்கு நல்ல வாழ்வியலை கொடுத்தார். எடப்பாடியார் அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நம்ம மாநில சொந்தங்கள் கஞ்சா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் வந்து கஞ்சா குடிச்ச உடனே திருப்பதியில தான் வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த அரசு தேவையான நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் திணறாமல் வருகிற 26 எதுவுமே செய்ய மாட்டேன். நான் என்னோட மக்களை
வீட்டுல போய் உங்க பொண்டாட்டிக்கிட்டயும் உங்க பிள்ளைங்கிட்டயும் இந்த வார்த்தைகளை உங்களால கேட்க முடியுமா? இல்ல நீங்க கேட்டாதான் உங்க வீட்டுல அவங்களை வச்சிருப்பாங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எங்க அம்மா புரட்சி தலைவர் ஆட்சியிலையோ இல்ல எங்க ஐயா எடப்பாடியார் ஆட்சியிலையோ நடந்ததா என்ன நடந்திருக்கும்னு இங்க இருக்க ஒரு சின்ன குழந்தைங்க கூட தெரியும். உடனே ஆட்சி பொறுப்புல கட்சி பொறுப்புல இருந்து மட்டும் இல்ல ஆட்சி பொறுப்புல இருந்து தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஏதோ பொன்முடிக்கு பெரிய தண்டனை இளவரசர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. நாங்க வந்த உடனே மது ஆலையை மூடுறோம்னு சொன்னாங்க. மூட்டீங்களா? நீங்க உங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணீங்க? ஏன் எங்க எடப்பாடியார் ஆட்சியில இருக்கும் போதுதான் உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? ஏன் இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் கஞ்சாக்கு அடிமையாக இருந்துட்டு நீங்க இங்க இத்தனை தாய்மார்கள் இருக்கிறீங்க. ஒரு அம்மாவா நான் கேட்கிறேன், நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு பிள்ளைங்க தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாம் எத்தனை பேர் கஞ்சாக்கு அடிமையா இருக்காங்க? எத்தனை பேர் போதை பொருளுக்கு அடிமையா இருக்காங்க? அதெல்லாம் உங்களுக்கு பக்கத்து வீட்டுல எப்படினாலும் எழுத்த வீட்டுல யாராவது ஒருத்தர் இருக்க வழியில துடிச்சுதான். அப்போ எல்லாரும் ஏன் வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப எல்லா சேவல் அந்த இறகுகளை புடிக்கிட்டு சேவலை கொஞ்சம் தூரமா விட்டுட்டு கொஞ்சம் போட்டு நெல்லை தூணாராம். அந்த சேவல் அந்த வழியை மறந்து பசிக்காக அந்த நெல்லை எடுத்துட்டு அவர் பக்கத்துல வந்துச்சான். அவர் சொன்னாரா, இது மாதிரிதான் மக்களும் நம்ம ஆட்சியில இருக்கும் போது எவ்வளவு கொடுமைப்படுத்தினோம், கடைசி நேரத்துல இலவசங்களை அறிவிச்சா அவங்க அதெல்லாம் மறந்துட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அத மாதிரிதான் இப்ப உள்ள திமுக மாடல் ஆட்சியில ஸ்டாலின் அவரும் நம்பிட்டு இருக்காரு. மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாரு. அது கண்டிப்பா நடக்காது. மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்ல உங்க பேச்ச கேட்கறதுக்கு. இந்த 2026 சட்டசபையில தாய்மார்களாகிய உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். உங்க வீட்டுல மதுவுக்கு அடிமையாகி இன்னும் குழந்தைகள் ரொம்பாகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம எடப்பாடியார் அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும். இந்த 2026 சட்டசபையில எல்லாரும் எடப்பாடியார் எண்ணலைக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கும்படி உங்க தாழ்மொழின்னு கேட்டுக்கொள்கிறேன். நாம கழக தோழர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அம்மா சொன்னதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனி எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இருக்கும். அதை மட்டும் நம்ம கழக தொண்டர்கள் ஞாபகம் வச்சு இந்த தேர்தலை நம்ம சந்திப்போம். எடப்பாடியாரை 234 தொகுதிகளை ஜெயிக்க வச்சு இந்த தேர்தல்